வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான நல்லா காரசாரமாக இருக்கக்கூடிய ஷெஷ்வான் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப குறைவு தான். இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுலில் 500 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாமே ஒன்னோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனை கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி லேசாக கோட் பண்ணதன் பிறகு இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் இங்கே ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடாக இருக்குது. 1 by 1 சிக்கன் எடுத்து எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 3 to 4 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணிப்போம். நம்ம சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போது இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லேசாக சூடு ஆனதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கிறதுக்காக இது கூடவே 2 பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 2 to 3 நிமிடம் நல்லா வதக்கிப்போம். நம்ம வெங்காயம் மற்றும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 10 காய்ந்த மிளகாயை தண்ணி நல்லா கொதிக்க விட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 50 ml அளவு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய பச்சை மணம் போகிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 3 to 4 நிமிடம் வதக்கிக்கலாம். நம்ம ரெட் சில்லி பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் முழுமையாக போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து எல்லாமே ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து இப்போ அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான ஷெஷ்வான் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.